ஹாய் guys, குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு டெம்பிள் டேட் மாதிரி போகிறோம். ஃபர்ஸ்ட்டு போய் நம்ம முனியப்பனை பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஊத்துமலையில் இருக்க முருகன் கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப நாளாக பிளான் போட்டாச்சு, பிளான் கேன்சல் ஆகிட்டே இருந்தது. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு நீங்களாம் வரலனா பரவாயில்ல, நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் 2 பேரும் காலையிலேயே கிளம்பிட்டோம். மார்னிங் 5:15 5:30க்குலாம் வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்துட்டு போய் இவளை பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முனியப்பனை பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு முருகன் கோயிலுக்கு பைபாஸில் கிளம்பிட்டோம். வாங்க எங்க கூட இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாலியாக போய் முருகனை பார்த்துட்டு வரணும். அம்மா உங்களுக்கு இப்போ கோயிலுக்கு கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு யாருமே இல்லாத இந்த ரோடை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது, வைபிங்காக இருந்தது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருந்தது. கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் அந்த ஊத்துமலை கோயில். இந்த மலையில ஏறி தான் இந்த கோயிலுக்கு போகணும். முருகருக்கான சன்னதி மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கான சன்னதி இருக்குது. இப்போ அம்மனுக்கானது கட்டிட்டு இருக்கிறாங்க மேலே. இந்த லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும். உள்ளே போனால் நேராக மலைப்பாதைக்கு போயிடும். மலைப்பாதையில் 3 ரவுண்ட் அடிச்சுட்டு மேலே ஏற வேண்டியதான் சாமி பார்க்கறதுக்கு. மலைப்பாதையில் இது வரைக்கும் வண்டி ஓட்டினதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் தனியாக ட்ராவல் பண்ணி வந்ததும். ஒரு மாதிரி வைபிங்காக ஜாலியாக தான் இருந்தது மலையேற்றது. சேலம் நியூஸ் அமைதியாக இருக்குது கோயில்கிட்ட. கோயில் சத்தமும் மயில் சத்தமும் ரம்யமாக இருந்தது. முருகன் சந்தை சாத்தி இருந்தது. அதனால சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போடலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே ஸ்ரீ சக்கரத்துக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சிவனுக்கு இதுக்கு மேலே தான் அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. இந்த குகையில தான் அகத்திய முனிவர் தவம் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ரம்யம், சூப்பராக அமைதியாக இருக்கும் இந்த இடம். நாங்களும் போய் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து அமைதியாக உட்காந்துருந்தோம். நாங்கள் 2 பேரும் காலை நேரமாக வந்துட்டோம். சரி சன்ரைஸ் கோயிலில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. முருகர் நட திறக்க டைம் இருக்குது. அதனால நாங்கள் எட்ஜில் போய் நின்று வியூ பார்க்க வந்துட்டோம். ஹாய் கைஸ், கோயில் திறக்கல, அதனால வெளியவே இருந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வியூ பார்க்க வந்துட்டோம். டெம்பிள் டேட் ரிலாக்ஸிங் டேட் ஆயிடுச்சு. ஃபுல் மார்னிங் வைப்ஸ். நைட்டு பார்க்கும்போது இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும். எங்களுக்கு பர்சனலி இந்த வியூ ரொம்ப பிடிக்கும். கோயில் திறந்தாச்சு. முருகனை பார்த்துட்டே போகலாம். நடந்து வாடினா வண்டி எடுத்துகிட்டு தான் வருவாளாம். வண்டி எடுத்துக்கிட்டு வரான். இந்தா எடுக்கிறேன். என்ன எங்கேயாவது ஊட்டிட்டு வந்துடாதீ. உன் புருஷனை போச்சு. சொல்லி வாயை மூடலை. அது கட்டி ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டா கீழே. வண்டியில தான் விழுந்துருச்சு. முருகர் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கிறார். குட்டி மங்கியா. ஃபஸ்ட்டெல்லாம் இவ்வளோ இதெல்லாம் இல்லை, இப்போ தான் கட்டுனாங்க. இந்த அங்கெல்லாம் போய் உட்காரலாம் தெரியுமா? ஃபஸ்ட்டெல்லாம் அதுக்காகவே நைட்டு வருவோம். அங்கே போய் உட்காரலாங்கிறதுக்காகவே. இப்போல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு. குரங்கு, குட்டி குரங்கு சுபா மாதிரியே பண்ணுது பாரு. அதுவும் அப்போ என் பிள்ளை எங்க எந்த மரத்தில் ஏறி உட்காருங்க பாரு. கூப்பிடுமா கூப்பிடுமா.
வழியாக முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு. ஆமாம், நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். இப்போ தான் நட திறந்தாங்க. போய் வெள்ளி கவசத்தில் பார்த்துட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இதுதான் சன்ரைஸ். இதுதான் சன்ரைஸ் பார்க்க வந்த லட்சணத்தை பாருங்கள். எல்லாம் மேகமூட்டத்திலே போயிடுச்சு. என்ன பண்ணுறது? நான் மட்டும் என்ன சன்ரைஸ் பார்க்க மாட்டேன் நான் சொன்னேன். சரி, சாமி பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. இவ வேற கடவுளே 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 கடவுளேன்ட்டே வரா. பிடிச்சி முதல்ல தள்ளி உண்டி விடைக்கல வண்டியிலேருந்து. பாருங்க, எனக்கு வண்டியிலேருந்து இறங்குறதே தள்ளி விட்டு போயிடுவாங்களாட்டுங்க. பெரிய ரைடரு நினைப்பு இவங்களுக்குலாம். நோனோ பாருங்க, சந்து பந்தலெல்லாம் விட்டு ஓட்டுவாங்க. இன்னைக்கு தான் முறையாக வளைவுல இறங்குறாங்க. ஆமாம், ஃபஸ்ட் டைம் நானே ட்ரைவ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததும் ஃபஸ்ட் டைம். ரோடு ரொம்ப கொஞ்சம் மோசம். எப்படி ஓட்டுறது நானே பாருங்க எப்படி ஓட்டுற. பசி எடுத்துருச்சு. காஃபி குடிக்க வந்தாச்சு. இதில் இந்த அம்மாவுக்கு வடை வேற வேணுமா? வடை இல்லை வடை இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தா. மேடம்க்கு வடை இல்லை, வடை இல்லாமல் மேடம் சோகமாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு வழியாக வடையை கண்டுபிடிச்சிட்டேன். வடை இல்லாமல் மேடம் டீ குடிக்க மாட்டாங்க. ஒரு வழியாக அவளை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அது வரைக்கும் டாடா பை பை. See you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.